இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 5 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். எப்பவும் போல் நான் டக்கு 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 டக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் டிக்கு எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் எடுத்து கட் பண்ணக்கூடாது, ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கூடாது, ஸ்லைஸ் தான் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அந்த ஆனியன்லாம் சேர்ந்து இருக்கும்ல, அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. சேர்ந்து இருந்தால் அது வேகாது. சரியா? அதனால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து போட்டுருங்க. கடலை மாவு மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். சொல்கிறதெல்லாம் மெதுவாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வாங்க. கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை வந்துட்டு பசைஞ்சு விடணும். தட் மீன்ஸ் இந்த கலரி விடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கலரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலரணும். இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கலரி விட்டதுக்கப்புறமா இப்போ தான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இறக்க போகிறோம். வீட்டில் இருக்க தோசை பேட்டர் இருக்குல்ல, தோசை மாவு அதை கொஞ்சோடு கலந்து அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இப்போ என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மினி போண்டா தாங்க போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு சரிப்பாக ஃப்ரை பண்ணி அப்படியே அலேக்கா தூக்குங்க. சூப்பராக வந்துருச்சு. ஐயோ, ஒன்று விழுந்துருச்சே. சரி, விழுந்ததையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே போட்டுருங்க. இப்படியே சின்ன உருண்டையாக ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு டீயும் போட்டுக்கோங்க. டீக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை மாதிரி சின்ன ரெசிபீஸாக சீக்கிரம் பண்ணுற ரெசிபீஸாக நான் போடுறேன். ஆஹா, நல்லா வெந்துட்டேன் போண்டா. ஓகே, இப்போ இன்னும் சாப்பிட்லாம். பாய். நான் இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் போட்டேன். 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டேன். பாய்.